ஆகஸ்ட் 31, 2016 சவுத் கேரோலினாவில் தான் இந்த ஒரு நிகழ்வு நடந்தது. கலா என்ற 30 வயதான ஒரு பொண்ணு அங்கே தங்கிட்டு இருந்தா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் பேர் சார்லி கார்வர். அவனுக்கு வயசு 32. அன்னைக்கு சாயங்காலம் ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணி டின்னர் ஒன்றாக சாப்பிடலாம் என்று தான் அவரோட பிளான். ராத்திரி ஆச்சு. அந்த ஃப்ரெண்டு இவர் 2 பேரையும் டின்னருக்கு காணுமே என்று இவருக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. இந்த ஃப்ரெண்டுக்கு டவுட் வந்துச்சு. ஏன்னா அந்த கப்பிள்ஸ் வர என்று சொன்னால் வராமல் இருக்க மாட்டாங்க. இந்த ஃப்ரெண்டு பயந்துட்டு அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்க்குறான். அப்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவர் வரவே இல்லை. ஸோ இவர் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாரு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்தாங்க. போலீஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தப்போ யாரும் கதவை ஃபோர்ஸாக ஓப்பன் பண்ணி போன மாதிரி தெரியல. எல்லா பொருட்களும் அதோட இடத்தில் தான் இருக்குது. யாரும் வந்து போனதாக அடையாளம் ஒன்றும் இல்லை. கலாவோட நாய் கூட அங்கே இருந்துச்சு. அவர் நாயை அங்கே விட்டுட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. அப்போ தான் அவருக்கு ஏதோ நடந்திருக்கணும் என்று புரிய வருது. சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணப்போ அவர் பார்த்தது இந்த கப்பிள்ஸ் வீட்டிலிருந்து காலையிலேயே வேலைக்கு போகிற விஷுவல்ஸ் இருந்துச்சு. ஆனால் சாயங்காலம் வீட்டுக்கு வந்த மாதிரியான எந்த விஷுவல்ஸும் கிடைக்கல. இந்த வீடியோவில் நம்ம சார்லியோடையும் கலாவோடையும் என்ன நடந்துச்சு என்ற ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மர்ம சரித்திரம். போலீஸ் யாராவது மிஸ் ஆனால் முதல்ல பண்ணுறது ஃபோன் ட்ராக் பண்ணி லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறது தான். அப்படி ட்ராக் பண்ணி பார்த்தப்போ கெரோலினாவில் உள்ள ஒரு லொக்கேஷன் தான். ஆனால் எக்ஸாக்ட் லொக்கேஷன் அவரால் ட்ராக் பண்ண முடியல. இதுக்கிடையில் சார்லியோட ஃபேஸ்புக் போஸ்டிலிருந்து எப்பவும் போல இல்லாமல் விபரீதமான போஸ்ட் வர ஆரம்பிச்சது. அதாவது அவன் நார்மலி பண்ணுற விதத்தில் இருந்து வித்தியாசமாக இருந்தது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட கால் எடுக்கிறதாகட்டும், அவரோட மெசேஜுக்கு ரிப்ளை கொடுக்கறதாகட்டும், அந்த மாதிரி ஒன்றும் அவர் பண்ணலை. அப்படி போலீஸ்க்கு இந்த போஸ்ட் மட்டும் இவரோட மிஸ்ஸிங்கில் ஏதோ பந்தம் இருக்கும் என்று நினைச்சு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. அந்த போஸ்டில் சார்லி கலாவை மேரேஜ் பண்ணிட்டாங்க, கலா பிரெக்னென்ட் ஆயிருக்கா, அவர் ஒன்னாக தான் இருக்காங்க என்ற மாதிரியான வித்தியாசமான போஸ்ட் எல்லாம் போட்டுக்கிட்டே வந்தாங்க. போலீஸுக்கு சந்தேகம் வந்துச்சு. போலீஸ் இவரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ரொம்பவே டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்கே இருந்து தான் இவரோட லீட் கிடைச்சது. ஆகஸ்ட் 31 அன்னைக்கு இவர் கொஞ்சம் ஃபேஸ்புக் சேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேன் ஓட தான் அந்த சேட். 95 ஏக்கர் உள்ள அந்த கிளைண்டோட ப்ராப்பர்ட்டி க்ளீன் பண்ணுற பற்றி தான் அவர் பேசிகிட்டு இருந்தது. சார்லி ஆனாலும் கலவானாலும் இந்த மாதிரியான ஒர்க் எடுத்து செய்கிறவங்க தான். இவரோட ஃபோன் சிக்னல் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி கிட்ட தான் இருந்துச்சு. இப்போது போலீஸ் டைரக்ட் ஒரு சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. அப்போவே 2 மாதம் ஆகிட்டு இருந்துச்சு. நவம்பர் 3க்கு தான் அவர் அந்த ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணது. பெரிய ப்ராப்பர்ட்டி ஆனதுனால நிறையவே ஆஃபீஸர்ஸ் வந்திருந்தாங்க. அப்படியே அவர் அந்த ப்ராப்பர்ட்டியோட முக்கும் மூலையும் சர்ச் பண்ணுறாங்க. இப்படி சர்ச் பண்ணும்போது அவர் எதிர்பாராமல் ஒரு ஷிப்பிங் கண்டெய்னரை பார்க்குறாங்க. அதை சுற்றி நிறைய லாக் போட்டுட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே இருந்து ஒரு கிரவுலிங் சவுண்ட் கேட்டாங்க. ஏதோ ஒரு பெரிய ஆனிமலை போட்டு வச்ச மாதிரி தோணுச்சு. அப்போ போலீஸ் அதுக்குள்ளே என்ன ஆயிருக்கும் என்று பார்க்க முடிவு செஞ்சாங்க. அப்படியே போலீஸ் அந்த பூட்டை திறந்து பார்க்குறாங்க. அப்போ அவர் அங்கே பார்த்தது கலாவோட கழுத்துலேயும் கையிலையும் செயின் கட்டி போட்ட நிலையில் தான் கலா படுத்துட்டு இருந்தா. கலாவை பார்த்ததும் போலீஸ் நினைச்சாங்க சார்லியும் இங்கே எங்காவது இருப்பாங்க என்றுதான். ஆனால் எவ்வளோ சர்ச் பண்ணியும் சார்லியை பார்க்க முடியல. போலீஸ் கலா கிட்டேயே இதை பற்றி என்கொயர் பண்ணுறாங்க. என்ன நடந்துச்சு, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, சார்லி எங்க என்றெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் பல ஷாக்கிங்கான விஷயங்கள் வெளியே வந்தது. டோட் கேலப் என்ற ஒரு ரியல் எஸ்டேட் காரன் இருந்தான். தன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் க்ளீன் பண்ண ஆளுங்களை ஹையர் பண்ணுவார். அப்படி தான் இந்த சார்லியும் கலாவையும் ஹையர் பண்ணது. இதுக்கு முன்னாடியும் கலா இந்த ஆளோட ப்ராப்பர்ட்டிஸ் க்ளீன் பண்ண போயிருந்தான். அதே மாதிரியான நார்மலான ஒரு ஒர்க்காகத்தான் இது இருக்கும் என்று இவர் எதிர்பார்த்தாங்க. இந்த ஆள் இவர்கிட்ட எனக்கு 95 ஏக்கர் இடம் இருக்கு, அது க்ளீன் பண்ணணும் என்று சொல்லித்தான் இவரை ஹையர் பண்ணது. அதனால தான் இவங்க ஃப்ரெண்ட் கிட்ட நைட்டு டின்னருக்கு சந்திக்கலாம் என்று சொல்லி ஒர்க்குக்கு போனது. இந்த நாள் தான் இவரோட வாழ்க்கையில மோசமான ஒரு நாளாக இருக்கும் என்று நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த 95 ஏக்கர் மத்தியில் தான் இந்த ஒரு வீடு வருது. அங்கே ஒரு கேரேஜ் இருக்கு. ஸோ இந்த 2 பேர் அந்த கேரேஜ் கிட்ட போறாங்க. அப்போ டாட் என்ற அந்த ஆள் வந்து டூல்ஸ் எடுக்க கேரேஜ்குள்ளே போறான். இவர் 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே இருந்து டாட் வந்தப்போ இந்த ஆள் கையில் ஒரு கன் இருந்துச்சு. இது பார்த்தப்போ சார்லிக்கும் கலாவுக்கும் ஒன்றும் புரியல. இவர் இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆள் அந்த துப்பாக்கி எடுத்து சார்லியோட நெஞ்சில் 3 தடவை ஷூட் பண்ணுறாரு. அந்த ஸ்பாட்லேயே சார்லி இறந்து போகிறாங்க. தன்னோட சொந்த பாய் ஃப்ரெண்ட் கண் முன்னே இறந்ததை பார்த்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். அங்கே இருந்து இந்த டாட் வந்து இந்த கலாவை கை கட்டி போட்டு அந்த கண்டெய்னரில் போய் போடுறாரு. போலீஸ் வரும் வர இந்த 2 மாதம் கலா அந்த கண்டெய்னருக்குள்ளே தான் இருந்தான். டெய்லி 2 நேரம் ஃபுட் கொடுப்பான். அப்புறம் ஒரு வாட்டி மட்டும்தான் டாய்லெட் போக விடுவான். ஒரு பக்கெட் தண்ணி மட்டும்தான் குளிக்க கொடுப்பான்.
அதே மாதிரி அந்த ஆளுக்கு தோணும் போதெல்லாம் செக்ஷுவலி அப்யூஸ் கூட பண்ணிட்டு இருந்தாரு, டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் இந்த கலாவை ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னொரு விஷயம் கூட கலா சொன்னான், அது போலீஸ்க்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. இந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு அந்த ஆள் கொஞ்சம் தூரம் கொண்டு போய் 3 கல்லறையை காமிச்சு சொன்னான், இங்கே இருந்து தப்பிக்க நினைச்சா உன்னோட கதியும் இதுதான். அப்போது இது அந்த ஆளோட முதல் கொலை இல்லை என்று போலீஸுக்கு புரிய வருது. டோட் வந்து அமேசானில் இருந்து தான் இந்த டூல்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுறது. அப்புறம் ரிவ்யூ கூட போடுவார். இவரோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னா, இதுவரை யாரையும் நான் குத்தணும் என்ற கனவு இப்போவும் இருக்குது, அப்படி பண்ணால் இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான டூல் ஆல தான் பண்ணுவேன் என்றெல்லாம் ரிவ்யூ போட்டிருக்காரு. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூ போட்டிருந்தாரு. இதனால தான் இந்த ஆளுக்கு அமேசான் ரிவ்யூ கில்லர் என்று பேர் கூட வந்துச்சு. இந்த ஸ்டோரி கேட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.